ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேல் தான் தமிழ் தலைவாஸ் தோத்துட்டாங்க தான் 47-31 16 பாயிண்ட்டு. இந்த சீசனில் யூமோண்ட் அதிக பாயிண்ட் ஜெயிச்சது தானே, ரெக்கார்டு வரை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. என்னத்தை சொல்கிறது, ஹோப்போட தான் நம்மளும் வீடியோ போடுறோம், நீங்களும் கமெண்ட் போடுறீங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் மேட்ச்சில் 2 சூப்பர் ஸ்டார் சச்சின் தன்வரும் சாயில் குலியாவும் சப்ஸ்டிடியூட்டில் போட்டு உள்ளோட வரல, வெளில உட்காந்து பார்க்குறாங்க. பெத்தட்டிக், பார்க்கவே அப்படி இருக்குது. உங்களை மெயின் பிளேயர் அந்த மாதிரி வெளில உட்காந்துருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஐ டோன்ட் நோ, என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸ்டார்டிங்லேயே 0-9 ஆல் அவுட்டு. ஃபஸ்ட் ஆல் அவுட் ஆகும்போது ஸ்கோர் 0-9. அது ரெக்கார்டாகுது இந்த பிகேஎல் லெவலில். அதாவது ஒரு டீம் ஆல் அவுட் ஆகுது, ஒரு பாயிண்ட் கூட எடுக்கலையா. எவ்வளோ அது எம்பாரசிங் சுச்சுவேஷன் இல்லை. எடுத்தோன்னே மஞ்சித் வந்தோன்னே யாராவது அவுட் பண்ணிட்டு போயிட்டார் ஈஸியாக. மொயின் ஷாபாகி எம்டி ரைடு, நோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. திரும்பி போகிறாரு, டக்குன்னு பின்னாடி இருந்து ஓடி வந்து ஜபர்தானிஷ் அவரை தோட்டுட்டு போயிட்டார். அவர் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அது அலவுடு தான். யூ ஹேவ் டு பி ஷூட். நான் எப்போ சொல்லலை ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், கேம் ஆஃப் மில்லிமீட்டர்னு. அங்கேயே பேக் ஃபுட்டில் போன மாதிரி ஆச்சு. எடுத்தோன்னே சொல்கிறேன் நான். அது 0-2. அப்புறம் ஐயூம்பா டூ ஆர் டையில் ஸ்பீடாக வந்த ஸ்பீடில் லாபி விட்டு பஸ்தாமி வெளில போயிட்டார். என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க? ப்ரெஷர் இருக்காங்களா? டென்ஷனில் இருக்காங்களா? என்னது இது? பஸ்தாமியும் செயின் டேக்கலில் இருந்தார், ரோனை கூட கொஞ்சம் பேலன்ஸ் லூஸ் ஆச்சு. அவர் வெளில போயிட்டு அங்கேருந்து வெளில நிற்கிறார். ஃபோட்டோ போட்டிருக்கோம் பாருங்கள். இவ்வளோ தூரமாக வெளில போய் நிற்பீங்க ஸ்டார்டிங் 3வது நிமிஷத்துலையே. அப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை, பேலன்ஸ் வர லூஸ் ஆகிடுச்சு. பஸ்தாமியும் ரோனக்கும் செயின் இதில் அவுட் ஆகும்போது 0-4 எடுத்தோன்னே நம்மளது போயிட்டு வரோம். எம்டி ரைட்டு தான் ஸ்டார்டிங்கில். என்னத்த சொல்கிறது? ரைட். சாய் பிரசாத் நியூ கமர். அவர் யார் என்ன நீங்கள் கேட்டிருந்தீங்க. நான் நாளைக்கு போகலான்றது, அதுக்குள்ளே இன்றைக்கி அவங்களே மேட்டில் இறக்கி விட்டாங்க. அப்படியே 5 பேர் அழகாக அவர் தூக்கிட்டு கொண்டு போய் வெளில வச்சாங்க, கொலு பொம்மை வைக்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு அவர் ரைட்லேயே 6வது நிமிஷத்தில் வந்தார். ஐம் நாட் பிளேமிங் ஹிம். யங் பாய், யார் என்னன்னே தெரியாது. திடீர்னு இறக்கி விட்டீங்க ஹை ப்ரொஃபைல் மேட்ச்சில். எதிர சுனில், பன்ஸ்வால், ஜஃபர்தானிஷ், பெரிய பெரிய பிளேயர்லாம் இருக்காங்க. நேச்சுரலி ப்ரெஷரில் வருவாங்க தான். நான் சொன்னேன் இதே டீமோட போங்கன்னு. அதெல்லாம் கரெக்டாக தான் செஞ்சாங்க. அதே டீம் தான் விளையாடுச்சு இன்றைக்கி போன மேட்ச்சு. பட் டிடன்ட் ப்ளே வெல். எக்ஸப்ட் அந்த 5லேருந்து 10வது நிமிஷத்தில் கடை 9-10 பாயிண்ட்டுக்கு வந்துச்சுங்க. ஒரு பாயிண்ட் தான் அவங்க லீடு. 5வது நிமிஷத்தில் 0-5 நம்ம. 10வது நிமிஷத்தில் 9-10. அந்த 5லேருந்து 10க்குள்ளே 9 பாயிண்ட் எடுத்தீங்களா? அதோட ஜோஷ் எங்கே போச்சு? அதோட கெத்து எங்கே போச்சு? வேர் டிட் யூ கோ ராங்? 9-10 ஒரு பாயிண்ட் தான் அவங்க லீடில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 15th 10-14 20 ஆஃப் டைமத்தில் 14-22 8 பாயிண்ட் லீடில் போயிட்டாங்க அவங்க. 25th 17-25 8 பாயிண்ட்டு. அப்புறம் 30வது நிமிஷத்தில் 8 பாயிண்ட் லீடு. மேட்ச் முடியும் போது எவ்வளோ? நம்ம 5 பாயிண்ட், அவங்க 46 பாயிண்ட் வரை எடுத்தாங்க. ஸோ 47-31 பெத்தட்டிக் பர்ஃபார்மன்ஸ். என்ன சொல்லுதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டீம் தான் ஆல் அவுட் ஆகும்போது ஒரு பாயிண்ட் கூட இல்லை. அது ஒரு ரெக்கார்டு. இமான்ஷு தான் ஃபஸ்ட்டு ரன்னிங் ஹேண்ட் டச் போய் பர்வேஸ் பஞ்சர் அவுட் பண்ணி ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்தாருங்க. 1-9 ஆச்சு. அப்புறம் செகண்ட் பாயிண்ட் அஜித்தை டேக்கிள் பண்ணிட்டாங்க 2-9. அது ஒரு பெரிய விஷயம். அஜித் அவ்வளோ ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு டேக்கிள் பாயிண்ட்டு. தேர்டு மோயின் போய் 2 பேரும் அவுட் பாயிண்ட் வந்தார், இங்கும் இன்னொருத்தர். ஸோ 4-9 ஆச்சு. 4th மினிட் மஞ்சித் அவுட் ஆகிட்டார் டேக்கிளில். 5-9 5 பாயிண்ட் கிடச்சிது 2-3 நிமிஷத்தில் சர்றன்னு. அந்த ஜோஷ் எங்கே போச்சு? அப்புறம் ஃப்ரம் 0-9 to 9-10 ஸ்கோர் பாருங்கள். அந்த நம்ம எடுத்த 9 பாயிண்டில் அவங்க ஒரு பாயிண்ட் தான் எடுக்க விட்டாங்க. அவ்வளோ நல்லா தானே விளையாட்டுருந்தாங்க, ப்ரில்லியண்ட்டாக விளையாட்டுருந்தாங்க. தலைவாஸ் உதயகுமார் வேறு நடுவில் உட்காந்துருந்தார். கோச்சுக்கான எதுவும் காமிச்ச மாதிரி தெரில. டூஆர் டையில் தலைவாஸ் சௌரவ் போய் பர்வேஸ் பன்சால் அவுட் பண்ணிட்டு வந்தார் டூஆர் டையில். ஃபஸ்ட் டைம் பார்க்குற டூஆர் டையில் நம்ம பாயிண்ட் எடுக்கிறோம். எவ்வளோ போனஸ் பாயிண்ட் எடுக்கணும் தெரியல. அவங்களாம் வந்தோன்னே ஃபஸ்ட்டே போனஸ் பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு அப்புறம் என்ன விளையாடலாமா அந்த மாதிரி பார்க்குறாங்க மற்ற டீம்லாம். நம்ம தான் போனஸ் பாயிண்ட்டை மறந்துடுறோம். பர்வேஸ் பன்சால் அவுட் பண்ணுற 10-11. அப்புறம் அஜித் ஒரு கராட்டே கிக் விட்டாருங்கப்பா. அப்புறம் சாரி கேட்டுக்கிட்டாரு. அவுட்டு 2 பேர். கீழே அவர் காலை பார்த்துருங்க. அவர் காலை மேலே தூக்கி டமால்னு ஒன்று கண்ணத்தில் பட்டுது அஜித். அப்போ 13-17 2 பாயிண்ட்ஸில் ரீடு போட்டாங்க. அது வரைக்கும் 13-15 இந்த 2 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு. நினச்சி பாருங்கள். டூஆர் ரைடில் மோயின் போய் 2 பேரும் அவர் அவுட் பண்ணார். இங்கும் இன்னொருத்தரும் 16-21. அப்போலாம் மேட்ச் கை விட்டே போயிடுச்சு. மும்பா ஃபஸ்ட்டு 30 நிமிஷத்தில் 17 டேக்கிள் அட்டம் பண்ணாங்க. அதில் 7 தான் சக்சீட் பண்ண முடிஞ்சுது. 10 இது அவங்களால சக்சீட் பண்ண முடியல. சுனில் 5 டைம் 5 வாட்டி அசிஸ்ட் பண்ணார். அதனால் இன்றைக்கி அவரோட ஸ்கோர் லைன் பார்த்தீங்கன்னா சுனில் ஒரு பாயிண்ட் தான் தெரியும். அதை வச்சு நீங்கள் கணக்கு பண்ணாதீங்க. இந்த பிகேஎல் 11ல் 55 வாட்டி அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. அசிஸ்ட்னா ஃபஸ்ட்டு காலை பிடிக்கிறாங்களே, அதுக்கப்புறம் ஒருத்தர் பிடிக்கிறார் பாருங்கள், அதுதான் அசிஸ்ட்டு. அது ரொம்ப முக்கியம். 55 வாட்டி அசிஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த விளையாண்ட 17-18 மேட்ச்லன்னா எந்த அளவுக்கு ஒரு டீம் மேனாக இருக்கும். அதனால தான் அவர் ஸ்கோர் ரெஃப்ளெக்ட் ஆகலை. டீமை லீட் பண்ணோம், அசிஸ்ட் பண்ணோம், யார் என்ன பண்ணோம் இன்றைக்கி ஒரு பாயிண்ட் தான் அவ்வளோ. ஆனால் ஸ்கோர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 16 பாயிண்டில் தோற்றோம்.
பிரில்லியன்ட். பர்வேஸ் பன்ஸ்வால் ஒரு 3 பாயிண்ட் எடுத்தார். ரிங்கு அவங்களுக்கு 0 தான். லோகேஷும் ஒரு புது லெஃப்ட் கவர் வந்தார், அவர் 4 பாயிண்ட். அவங்க சுபம் குமார் ஒரு சப்ஸ்டியூட் அமைச்சாங்க 3. நம்ம அல்லு சதீஷ்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க 1 பாயிண்ட் அவர். அஜித் சௌஹான் ஆஸ் யூஸ்வல் ஏதி கண்டு தான் போவார் அவர் 10 பாயிண்ட் 10. மஞ்சித் 8, ஜஃபர் தானிஷ் 9. நம்ம பக்கம் ஒரு மொயின் ஷபாக்கி 10 எடுத்துட்டாரு, அவர் வேலையை அவர் செஞ்சுட்டாரு. ஷரப் பக்ரே 4 பாயிண்ட் தான் ஸ்டார்டிங்கில் வெளில அமைச்சாங்க. இமான்ஷு 3 பாயிண்ட். நிதிஷ்குமார் கேப்டன் 2 தான். ரோனக் 1, ஆஷிஷ் 2, பஸ்தாமி 1. நல்ல வேலை இப்போ அபிஷேக் பள்ளி போட மாட்டோம், ஆனால் உள்ளே வரவே இல்லை அவர். சாய் பிரசாத் அந்த புது ரைடர் அமைச்சாங்க, பரவாயில்ல 5 பாயிண்ட் எடுத்தாருங்க. ஃபஸ்ட்டு அவர் ரைடு வரும்போது தூக்கி வெளில வச்சுட்டாங்க குழு மாதிரி, அப்புறம் 5 பாயிண்ட் எடுத்தார். பார்ப்போம். அப்புறம் நிதின் சாண்டல் ரொம்ப நாள் முன்னாடி எடுத்தாங்க. நிதின் சாண்டல் இவருக்கு பதில் நினைக்கிறேன் சாகரை. நடுவில் ஏதோ ஒரு மேட்ச் 2 நிமிஷம் வந்தார், இன்றைக்கி ஒரு 5-6 நிமிஷம் வந்தார். 0 பாயிண்ட். கான் ஹெல்ப் இட். டோட்டல் ரைட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 21, அவங்க 28. சூப்பர் 2 பேருக்கு 0. டேக்கிள் பாயிண்டில் நம்ம 7, அவங்க 10. ஆல் அவுட்டில் அவங்களுக்கு 6 பாயிண்ட், நமக்கு 2. எக்ஸ்ட்ராவில் அவங்களுக்கு 2, நம்ம 1. அவங்களுக்கு ஏன் 2னா பசாமி வெளில போனார் பார்த்தீங்களா, வெளில அப்படியே தடுமாறி போகிறது வர அப்படியே ரொம்ப வெளில போயிட்டார், பார்த்துருப்பீங்க. ஆல் அவுட் மொத்தம் 4 ஆல் அவுட் ஆச்சு, அதில் 3 நம்ம தான். 6வது நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு ஆல் அவுட்டு 0-9 ஸ்கோரு. 2வது ஆல் அவுட்டு மும்பா ஆகுறாங்க 10வது நிமிஷத்தில், அதுவும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகி 9-10 1 பாயிண்ட் தான் லீடு. அங்கேருந்து நீங்கள் டைட்டாக போய் இந்த மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஜெயிக்கலையே, அட்லீஸ்ட் டை பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் அந்த 1 பாயிண்ட் டிஃப்ரென்ஸுக்கான பாருங்கள், எதுவுமே இல்லாமல் தோத்துட்டு வந்து நிற்கிறீங்க. அப்புறம் அந்த ப்ராக்டிஸ் இந்த ப்ராக்டிஸ், அங்கே மேட் உள்ளே வரல, டீம் பெஞ்சில் கூட நான் பார்க்கல. வாசனமுத்து எங்கே போனாருன்னு காணும். ஃபேன்ஸ் பாவம், நீங்கள் தான் ரொம்ப வருத்தப்படுவீங்க, கஷ்டப்படுவீங்க. எனிவே பெட்டர் டீம் 1. எது டீம் ரொம்ப நாள் விளையாண்டாங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்கள். எங்கள் டேலண்ட்டுக்கும் அப்ரிஷியேட் பண்ணணும். நீங்கள் டேலண்ட்டை சரியாக யூட்டிலைஸ் பண்ணி கிரிட்டிசைஸும் பண்ணணும். தமிழ் தலைவர் 20 நிமிஷத்தில், அதாவது ஃபஸ்ட்டு ஹாஃப்லேயே 2 வாட்டி ஆல் அவுட்டு 14-22. கடைசிலேயே ஒரு மிச்சம் வைப்பாங்க 35 நிமிஷத்தில் ஒரு ஆல் அவுட்டு. இந்த வாங்கிக்க 26-41 ஸ்கோர் மேட்ச் முடிகிற நேரத்தில். சச்சின் தன்னூர் சாயில் விளைய வெளிலேருந்து பார்க்குறாங்க, எங்களையே உட்கார வைக்கிறீங்க, அப்படி தான் இருக்கும் மனசு, எங்களையே விளையாட விட இல்லைன்னு. தெரியல இது யார் என்ன பண்ணணுன்னு. டூஆர் டையில் வழக்கமாக நிறையா விட்டோம், அவங்களும் இது பண்ணாங்க. அந்த டூஆர் டை சுச்சுவேஷனுக்கு வரக்கூடாதுன்னு நான் எப்போதுமே சொல்கிறது. அது வாய் தப்பாக எழுதுனா தானே அலி ரப்பர் தேவை, அதனால தானே. அப்போ டூஆர் டைக்கு முன்னே 2 பாயிண்ட் விட்டுறீங்க, ரைட்டில் போட்டிங்க. அந்த 5ஆவதுலேருந்து 10வது நிமிஷம் சூப்பர், அதை அப்படியே கண்டினியூ பண்ணி தான் மேட்ச் டையான ஆயிருந்திருக்கும். எந்த இடத்துல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை. அதான் ஈவன் நம்ம அவ்வளோ பெரிய பேர் மொயின் ஷஃபாய்க்கு உள்ளே போயிட்டு அப்படி திரும்பி போகிறாரு, பின்னாடி குழு உடனே முதல் தட்டு ஹாய் தொட்டு போகிறாரு. அது பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க 6 பேரானு கத்த வேணாம், எப்போ அவர் வராரு பாச்சு இவரை உள்ளே வந்துருன்னு ரைடு எடுத்துகிட்டு உள்ளே வராரு மொயின் ஷஃபாய்க்கு. 6 பேர் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஜஃபர் தானிஷ் வராரு. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்னா இதுதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். கேட்ச் வரும்போது கிரிக்கெட்டில் கத்துவாங்களே, கேட்ச் இட் பிளேயரை கத்துவாங்க, அந்த மாதிரி இது. அவங்க கத்திருந்தா கூட உஷாரா திரு உள்ளே ஓடி இருப்பார். அவர் அழகாக வந்து முதுகில் தொட்டி வரட்டா அப்படின்னு தொட்டு போகிறார். திஸ் இஸ் பியூர் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். இவங்களோட கேம் அனாலிசிஸ், கேம் அவேர்னஸே இல்லைன்னு தான் அர்த்தம். கோச் நாங்கள் இதே மன்பிரீத் உட்காந்துருந்தாரு என்ன இருக்கும் தெரியுமில்ல, அவர் ஒரு இன்ச்சு வந்து நான் கத்திருப்பார். அங்கேருந்து அவங்க வீடு வரைக்கும் போய் கேட்டிருக்கோம் ஈரானில், அவர் சத்தம் போட்டார்னா. நம்ம ஆளுங்களாம் பார்த்துட்டு நிற்கிறாங்க. சில இதில் அஜித் சௌஹான் ஒருத்தரை பிடிக்கிறான், மற்ற பேர் 6 பேர் எட்டி பார்க்குறாங்க. என்ன கோஆர்டினேஷன் இல்லையா? இது மேட்ச்சுக்கு முன்னாடி வேறு பேசினாங்க நிறையா. சுனிலும் பேசினார், நம்ம சேரன் அண்ணா பேசினார். அதெல்லாம் வேணா கேளுங்க சொல்கிறேன். இன்னும் இப்போ மும்பா செகண்ட் பொசிஷன் போயிட்டாங்க. இனிமேல் ஐ டோன்ட் திங்க் ஸோ. இன்னும் 6 மேட்ச் இருக்குது. 6 மேட்ச் ஜெயிச்சாலும் எவ்வளோ 30-38 வச்சுருக்கோமா, 68 6 ஜெயிக்கணும். பார்ப்போம். அதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா அவங்க விளையாடுற கேம்லாம் என்ன விளையாடுறாங்க, என்ன சுறுசுறுப்பு. நம்ம தான் இன்னும் இவருக்கு சான்ஸ் தரல, அவருக்கு சான்ஸ் தரல, அவர் விளையாடுறதா தாளிச்சிருப்பார், கிழிச்சிருப்பார், இப்படின்னு ஒவ்வொருத்தராக நம்மளே சொல்லிட்டு இருக்கோமா இல்லையா. எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது பேசுகிறதுக்கு. எவ்வளோதான் முட்டு கொடுத்து இவங்களுக்கு வந்து என்ன மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லுங்கள் பார்ப்போம். எனிவே ஐ டோன்ட் நோ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பற்றி சொல்லுங்கள். உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் வரவேற்கப்படும். எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். ஒரே 10 பேர் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.